விஜயா மாட்டினதுல யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட்ல நடந்த சில விஷயங்களை பார்த்துட்டு இனி நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க விஜயா அண்ட் மனோஜ் கிட்ட. அவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலும் ஒரு கட்டத்துல வேற வழியே இல்ல, மாட்டி தான் ஆகணும் அப்படின்னு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. மனோஜ் வாயாலே நான் தான் நகையை வித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து செம்ம டென்ஷன் ஆகி அவர் நாளார அண்ணாமலை நாளார அப்படி மாத்தி மாத்தி டோஸ் விடுறாங்க நம்ம மனோஜுக்கு. ஆனா இருந்தாலும் இப்ப என்ன தப்பு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது நான் நகையை திருப்பி வச்சிடலாம் தான் எடுத்து வித்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கோபம் வருது. அப்ப முத்துவுக்கும் அண்ணாமலைக்கு எப்படி இருக்கும்? சோ இதுதான் அவங்க பண்ணதுல ஒரு சூப்பரான விஷயம். அழகா கண்டுபிடிச்சாரு, தன்னோட நகையை எடுத்தவங்க யார் அப்படின்ற குற்றவாளியை அழகா ஐடென்டிஃபை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட கோபம் டோட்டலா விஜயா பக்கம் திரும்புது. விஜயாவை பார்த்து உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா நீ வீட்டுல வந்து சொல்லியிருந்திருக்கணும், நீ தேவையில்லாத வேலை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேச மாட்டேன், அது போக உன் கையால ஒரு சொட்டு தண்ணி வாங்கி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் விஜயா போய் என்னது என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தூக்கு போட்டுக்கிற மாதிரியே போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் கூப்பிடுறாங்க, ஆன்ட்டி வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மனோஜ் அம்மா கதவை தரமா அப்படின்ற மாதிரிலாம் கதறாங்க. ஆனா அவங்க திறக்கவே இல்லை, அவங்க பூட்டிட்டு உண்மையிலே தூங்கிட்டாங்க. அதுதான் இங்க நிதர்சனமான உண்மை. அப்ப முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் பாவப்படுறாங்க, ஒருவேளை ஏதாவது தப்பான முடிவு எடுத்துக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பாவப்பட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறாங்க. அப்பா நீங்க வந்து கதவை தரங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல அதற்கு அண்ணாமலை இருந்துகிட்டு இவ்வளவு நான் ஃப்ரீயா விட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன், இந்த தப்புக்கெல்லாம் நானும் ஒரு உடந்தை தான் அப்படின்ற மாதிரி தன்னோட குற்ற உணர்வை அந்த இடத்துல பகிர்ந்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல அண்ணாமலை இல்ல அவளை நான் வந்து அவகிட்ட பேச போறது கிடையாது அப்படின்ற முடிவுல ரொம்பவே உறுதியா இருக்காரு. முத்துவும் போயிட்டாரு. அப்படியே விடிஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா அண்ணாமலை வந்து கூப்பிடுறாரு, ஒழுங்கு மரியாதையா மீனா கிட்ட மன்னிப்பு கேளு, நீ வந்து நகை எடுத்தது வித்தது அது வரைக்கும் கூட யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு மீனாவோட அம்மா மேல ஒரு குறை சொன்ன பாத்தியா, அங்க இருக்க நீனு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மீனாவோட அம்மா மேல நீ குறை சொல்ற அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது, ஓகே, ஆனா நீ என்னோட அம்மாவே நீ குறை சொன்ன பாத்தியா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையா மீனா கிட்டையும் முத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மனோஜுக்கு கோபம் வருது. எங்கம்மா இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும், அதுவும் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பாரு நியாயப்படி பார்த்தா நீ தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து உள்ள வர்றாரு. நீயும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், ஏன்னா இந்த தப்புல உனக்கும் பங்கு இருக்குது, நீயும் என்ன செய்யணும் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஆணித்தனமா சொல்றாரு நம்ம முத்து. உடனே ரோஹிணி வந்துடுறாங்க, ஏன் கணவர் அதற்காக மன்னிப்பு கேட்கணும், என்ன நகை தானே நாங்க வேணா திருப்பி கொடுத்துடுறோம், அதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, அப்ப பண்ணிருக்கீங்களே தப்பு அதற்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்றதுல நம்ம முத்து ரொம்பவே உறுதியா இருக்காரு. அண்ணாமலையும் அதே விஷயத்த சொல்றாரு, ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா இந்த இடத்துல ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க இருக்கிறது ஏன் வீடு, நீங்க தங்குறது ஏன் வீடு, இதெல்லாம் ஏன் வீட்டுல நீங்க இருந்துகிட்டு என்னையே நீங்க மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கையில போட்டு இந்த நகையெல்லாம் தூக்கி நம்ம மீனா மூஞ்சில எறிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க திருந்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது. அண்ணாமலை எடுத்த முடிவு தான் சரி. நைட்டு வந்து மீனா என்ன சொன்னாங்க அப்படின்னா அண்ணாமலைகிட்ட போய் நீங்க போய் பேசுங்க மாமா, நீங்க பேசுனீங்கன்னா அத்தை வந்துருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இவங்க சொன்னதுக்கு இது ஆப்போசிட்டா அப்படியே நடந்திருக்குது. ஒருவேளை இவங்க பேச்சை கேட்டு அண்ணாமலை அந்த தப்பு மட்டும் செஞ்சிருந்தா அவங்களுக்கு ரொம்பவே தொக்கா போயிருந்திருக்கும். அதையும் விஜயா தனக்கு சாதகமா பயன்படுத்தி இருப்பாங்க. இன்னைக்கு எபிசோட் இப்படி தாங்க போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.